GS அமைச்சர் என்ன ஆனந்த பாத்துறீங்க சார்? என்ன காரணம்? கட்சியில முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களே நான் கேட்பதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், அழகா. பழனிசாமி இதுவரைக்கும் வாய் திறந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கலன்னு சொல்லியிருக்காரா? கிடையவே கிடையாது. இப்போ கூட அந்த எண்ணத்தில் அந்த வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன். ரெண்டாவது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் போய் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சதுலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் பழனிசாமின்னு. ஆகவே இனி வேலுமணி மிகவும் வேதனையுடன் சொல்லிக் கொள்கிறேன். வேலுமணியை நம்பிக்கையான ஒரு முன்னாள் அமைச்சராக நண்பராக கருதினேன். என்ன சொன்னார்? நின்று எல்லாரும் ஒன்றா சேரணும், அதுக்காக நாங்கள்லாம் சேர்ந்துருக்கோம், ஆகவே அந்த முயற்சி எடுக்கப்படும், அதிமுக ஒற்றுமையாக நடத்தப்படும்லாம் சொல்லிட்டு நியாயமா? இப்போ போய் நின்றுட்டு சொல்கிறாரு எங்கள்கிட்ட கருத்து வேறுபாடு இல்லைன்னு. நீங்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு சொன்னீங்களே, அப்போ அது ட்ராமா தானே, ஃப்ராடு தானே. ஆகவே இவர்களெல்லாம் சேர்ந்து அவரவர் பதவிக்காக சுகத்திற்காக இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டாங்க. பழனிசாமி வெற்றி பெறப் போவதில்லை. நான் இன்னைக்கு ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு சேர இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மிக விரைவிலேயே அதை பார்க்கத்தான் போகிறீர்கள், அது நடக்கத்தான் போகிறது. இது மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இருக்கு. ஆகவே இந்த ஆட்சியை கலைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜனநாயக விரோதம் ஆயிடும், மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. ஆகவே அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆட்சிக்கு 6 மாதம் வரை தொந்தரவு கொடுக்காம இருந்தீங்கன்னா பெரிய விஷயம். தினம் ஒரு பிரச்சனையை கிளறாங்க. வரும்பொழுது ஒரு நாய் லாரியில் அடிபட்டு செத்தாலோ பஸ்ஸில் அடிபட்டு செத்தாலோ அதுக்கு தாவேக்கா தான் காரணம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மறைய வேண்டும், மாற வேண்டும். ஆகவே நான் இப்போ ஒரு தொகுதி விஷயமா மிஸ்டர் இசகே சுப்பையா வந்தார். 2 பேரும் ஒன்றா வந்தோம், பார்த்துட்டோம். அவர் மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் ஒரு அருமையான அமைச்சர். 2 பேர் தப்பு பண்ணாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டார். அது அமைச்சர் பதவி ஏற்றவுடன் தவறு ஏதோ டெண்டர் நடந்த உடனே தூக்கி எறிகிறார், கவலைப்படல. அதேபோல் ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையைத்தான் சொல்லுகிறார், மாற்றி சொல்லவே இல்லை. அந்த கருத்துக்களும் மிக சரியாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய நண்பர் ஸ்பீக்கராக இருக்காரு, உங்களுக்கு தெரியும். நான் அவரும் வேற யாரும் இல்லை, நானும் JCT பிரபாகரன். இப்படித்தான் அவர்களை பார்த்து போக ஒரு மரியாதை நிமித்தமாக வந்தேன், சால்வை வைத்தேன். இல்லை, நான் இப்பொழுது அதற்குரிய நேரம் வரும்பொழுது அது நடந்தாலும் நடக்கலாம். அது இல்லைன்னு சொல்றதுக்கு நான் விரும்பலை. ஏன்னா தலைவரை கொண்டாடுகிறார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை, அம்மாவை கொண்டாடுகிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இந்த கட்சி இப்படி ஆயிடுச்சே ஐயோ அப்படின்னு நினைக்கிறாரு. பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அப்படியே தான் அவர் முன்னிறுத்துகிறார். அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அஞ்சலி அம்மாள், இப்படி எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆகவே அதை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்தவர். ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் முதல்வருக்கும் எல்லாத்துக்கும் கேட்டீங்கன்னா, 10 பைசா ஓட்டுக்கு கொடுக்காம ஒரு ஆட்சி அமைத்த மாபெரும் சரித்திரம் இந்திய வரலாற்றில் நீண்ட வருடங்களுக்கு பின்னால் ஜோசப் விஜய் என்கின்ற முதல்வரை சாரும். அதுதான் பெரிய விஷயம். உங்களுக்கு அதை மாற்ற முடியுமா, மறைக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே மக்கள் நிலங்களிலே நீங்காத இடத்தை இளஞ்சிங்கங்கால்னு சொல்லுவாங்க. இளைஞர்கள் பட்டாளம் அவர் பின்னாலே நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் தலைமையேற்று நான் வருவதில்லை, எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நேரம் வரும்பொழுது உங்களிடத்திலே சொல்லுவேன். என்ன வளர்த்தது மீடியா, உங்களிடத்திலே சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன். மிக விரைவில் அது நடக்கும். அது எங்க போனாலும் நமக்கு திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசம் அவனது தோட்டம் என்று சொன்னார் கண்ணதாசன் அவர்கள். ஆகவே எங்கிருந்தாலும் எனக்கென்று ஒரு பேச்சு திறமை மற்றவை எல்லாம் இருக்கிறது. கேன்சர் மாதிரி புறையோடி கொண்டிருக்கிறது அதிமுகவிலே இந்த தொய்வு. ஆகவே அதையெல்லாம் பண்ண மாட்டார். நீங்க ஹிட்லரை மிஞ்சுகின்ற அளவில் பழனிசாமி உயர்ந்து விட்டார். ஆகவே கட்சியை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு போவார். கடைசியா பழனிசாமிக்கு கூட இருக்க உதவியாளர் கூட இருக்காரான்னு கூட எனக்கு சந்தேகம் வரும். தினம் போயிட்டே இருக்கேன் பேட்ச். நேற்று மாத்திரம் OPS கூட இருந்து ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள் நேற்று காலி. ஆகவே ஆதவ அர்ஜுனன் அவர்கள் மினிஸ்டர் சொல்றதும் மிஸ்டர் புசியானந்த் சொல்றதும் உண்மைதான். 90% வந்து விடுவார்கள் என்று